உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாரு பாரு நல்லா பாரு. சார பாம்போட செல்ஃபி எடுக்கும் சாரம் பாரு. நல்லா பாரு. என்னடா வித்த கஷ்டமா கத்திட்டு இருக்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாம்பு பிடிச்சி வச்சிருக்கேன். ஒழுங்கா என் டச்சில் யார் விழுறாங்க மட்டும் பாரு. மாப்பிள்ள ஒதுக்கி போடுங்க. பக்கம் மட்டும் தான் செய்யறாளுங்க. அவளுக்கு சும்மா மயங்கி கரணும்னா இந்த பாம்பை வச்சு ஏதாவது சாகசம் பண்ணலாம். சவுண்ட் கொடுக்குற பாம்புக்கு நம்ம மாப்பிள்ள சூப்பர் கொடுத்துரு. அதெல்லாம் கொடுத்துருவான். Stop it! Who is this? It's me. யோ உன்னை யார் இங்க வர சொன்னது? ஏங்கடா அட்வான்ஸ் கொடுத்துட்டு வேற என்ன பாம்பு வாடகை எடுத்து வந்துறீங்க? யோ பாம்புலையா? ஏன் பாம்பு கூட கூடல இருக்கு? பல்ல புடுங்கற ஒரிஜினல் பாம்பையா? இருக்கலாம். யோ நான் எவ்வளவு அசட்டா சொல்றேன். பாம்பை பார்த்தா நல்ல முரண்டு விஷமுள்ள பாம்பா தெரியுது. விஷமா? கொத்துனா பட்டன உயிர் போயிடும். மாப்பிள்ள கொஞ்சம் சிரி. ஏண்டா சொல்றல்ல சிரி மாப்பிள்ள. ஏன்னா பயத்தை வெளியே காட்டாத. இங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் நம்மளே வீடியோ எடுத்துட்டு இருக்காளுங்க. பாம்பிடம் பம்மைய பைண்டாங்குழியில் போட்டு தண்ணீர் வர மாதிரி சிரிக்கிற ஸ்மைலியை போட்டு நம்மள அசிங்கப்படுத்திடுவாளுங்க. எப்படி பயப்படாம இருக்கிறது? பயத்தை வெளியே காட்டாம பாவம் பாம்பு உடைச்சு போடுற மாதிரி கீழே விட்டுரு மாப்பிள்ள. சரியா? முடியாதா மாப்பிள்ள? வேண்டா. ஏடா 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நான் பிடிச்சிருந்தேன். இப்ப அதுதான் மாப்பிள்ள என்ன பிடிச்சிருக்கு. ஹலோ சட்டு புட்டுட்டு பாம்புக்கு கிஸ்ஸ போட்டனா பாத்துட்டு நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம்ல. தம்பி பாம்பை ஒண்ணு கிஸ் பண்ணாலும் பாம்பை நீ கிஸ் பண்ணாலும் மகனோக போறது கன்ஃபார்ம் நீதான். ஐயோ இப்ப நான் என்னதான் செய்யறது? நேரா அந்த குளத்துல போய் குளிச்சிடு. பாம்பு அது பொக்கே போயிடும். முன்னாடியே சொல்லி தொலைய கூடாது. அது ஒண்ணும் இல்ல. பாம்புக்கு வந்து டயர்டா இருக்கு. ட்ரிங்க்ஸ் பிரேக். தண்ணி காட்ட போறேன். நீங்க காட்டுறீங்களா? நீங்க காட்டுறீங்களா? நான் காட்டிட்டு வந்துடுறேன். என்னம்மா என்னமா பக்கத்துல பூசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் கேட்க சொன்னது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டுட்டீங்களா? மாப்பிள்ளைக்கு எவ்வளவு சம்பளம்? மாசம் 25,000 ரூபாய் வாங்குறாராம். 25,000 ரூபானா அது 2 வார செலவுக்கு எனக்கு பத்தாதே. மீதி 2 வார செலவுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? கார் இருக்கான்னு கேட்டீங்களா? சரி சொந்த வீடாவது இருக்கா? அப்போ வாடகை வீடா? ஒரு சொந்த வீடு இருக்கிறவன கூட எனக்கு மாப்பிள்ளைய பார்க்க மாட்டீங்களா? ஷோ மெதுவா பேசு, அவங்க காதுல விழுந்துற போது. என்ன பாட்டி இது? வாங்குற சம்பளத்துல பாதி வாடகைக்கே போயிடும். இந்த மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டு என்ன லைஃப் எல்லாம் கஷ்டப்பட சொல்றீங்களா? திவ்யா ஐயோ ஹே ஏன் கண்ணை கொட்டிடும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கடி செல்லம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாமா. ஒரு 5 நிமிஷமா. நீங்க 2 பேரும் போங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி. எங்க போயிருப்பா இவ? ஹலோ. ஏய் சத்யா, நீ எங்கடி போய் தொலைஞ்ச? ஈசிஆர் ரோட்ல எதிர்ல வர வண்டி கண்ணுக்கு தெரியாத வேகத்துல சும்மா சொயின்னு போயின்னு இருக்கேன். ஈசிஆர்ல இருக்கியா? என்கிட்ட என்னடி சொன்ன? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா நான் பாத்துக்கிறேன்னு பெரிய இவ்வளவு ஆட்டம் சொன்ன. இப்ப வந்துட்டாங்க.
எதுக்குக்கா இப்ப நீ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? தைரியமா நீ போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி நில்லு. அவங்களே உன்னை வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எப்படிடி? நீ போய் நில்லுக்கா. மத்ததெல்லாம் அதுவா நடக்கும். சத்யாவை நம்பினோர் கைவிடப்படார். டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம் தான் இவங்க வெயிட் பண்ணுவாங்க? போய் பொண்ணை வர சொல்லுங்க. ம். வாமா வா. திவ்யா, எல்லாருக்கும் கொடு. டேய், பொண்ணை நல்லா பாத்துக்கோடா. என்னடா, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன மாப்பிள, பொண்ணை பிடிச்சிருக்கா? ஆமா, உங்களுக்கு 2 பொண்ணுன்னு சொன்னாங்களே. வந்ததுல இருந்து உங்க சின்ன பொண்ணை நாங்க பார்க்கவே இல்ல. அவ கோயிலுக்கு போயிருக்கா. குடும்பத்துல எல்லாரையும் பார்த்துட்டா திருப்தியா இருக்கும். மேற்கொண்டு பேச ஆரம்பிச்சிடலாம். அது நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு தெரியுது. அந்த பொண்ணு எப்படி என்னன்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. இப்ப பாக்குறீங்களே இந்த பொண்ண, இந்த பொண்ணை ஜெராக்ஸ் எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் அந்த சின்ன பொண்ணு. அடக்கம்னா அடக்கம், அப்படி ஒரு அடக்கம். தனியா கோயிலுக்கு போயிருக்கான்றது பெரிய ஆச்சரியமான விஷயம். அதுவும் அக்காவோட கல்யாணம் நல்லபடியா முடியணுங்கிறதுக்காகத்தான் அவளே கோயிலுக்கு போயிருக்கா. இல்லைன்னா சான்ஸே இல்ல. அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போக மாட்டா. என்னாச்சு? யோ, நீ அந்த ரூம்ல தேடு. யோ, நீ இந்த ரூம்ல தேடு. ஓகே சார். ஐயோ, சொல்லுங்க சார், அந்த பொண்ணு சத்யா ஈஷா ரோட்ல போயிட்டு இருக்கா சார். விரட்டி எப்படியாவது பிடிச்சிருங்க அவளை. ஒரு 10-15 நாளாவது உன் பொண்ணை உள்ள வைக்காம விட மாட்டேன் பாரு. சார், வாங்கயா. இன்ஸ்பெக்டர் சார், அவளை ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.